ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் கரன்சி ஃபார் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பை பண்ணுறது ப்ளஸ் எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் ஆனீங்கன்னா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் கூடிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய சைன்அப் லிங்கை கிளிக் பண்ணி வஜிரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி ஐஎன்ஆர் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் காலமில் இருக்கும் ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே அசட் என்னென்ன அசட் இருக்குது அப்படின்னு பிட்காயின், ட்ரான், டெத்தர் இந்த மாதிரி எல்லாமே அசட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ஐஎன்ஆர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டெபாசிட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதுக்கடுத்து இன்ஸ்டன்ட் டெபாசிட் வித் யூபிஐ காமிக்கும். ஜிபே இல்லை ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வஜிரெக்ஸோட அக்கௌண்ட் நம்பர் ஷோ பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணத்தை சென்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 458 ருபீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபண்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே வந்து உங்களுக்கு அமௌண்ட் காட்டும் ஓகேங்களா. ஸோ இங்கே 458 இருப்பாருங்க ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிசி தேவை, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிசி சதோஷியோட கணக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 500 வேணுமா, இல்லை 600 வேணுமா, இல்லை 5000 வேணுமா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஐஎன்ஆரோட வேல்யூ மட்டும் என்டர் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பை பண்ண போகிறீங்களோ அந்த அசட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க பிடிசி பை பண்ணிங்கன்னா பிடிசி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிடிசி ஐஎன்ஆர் பிட்காயின் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12,34,536 இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இப்போ கீழே இருக்கும் பாருங்க, இங்கே ஆர்டர் புக் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டெப்த்து, ஆர்டர் வால்யூம் ஓகேங்களா. ஸோ இங்கே ட்ரேட் ஹிஸ்ட்ரி யாரெல்லாம் வந்து பை பண்ணுறாங்க, யாரெல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படின்ற எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி காமிக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வந்து ஆர்டர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலர் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன ரேட்டுக்கு நம்ம செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, என்ன ரேட் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, 12,36,500 0.04 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான குவான்டிட்டி என்ன அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணி காமிக்கிறேன். 200 போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எவ்வளோ சதோசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன். நம்ம எக்ஸாம்பிள் உங்களுக்கு சதோசி கால்குலேஷன் தெரியும் அப்படின்னா இப்போது 0.01 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12,368 வருது ஓகேங்களா. ஸோ இந்த 0.01 சதோசியோட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 12,368 கரண்ட் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ இங்கே வெளியே வந்துடும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 200 வந்து பை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 200 வந்து பார்த்தீங்கன்னா 0.001 சதோசி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே 12,36,400 வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் அந்த ரேட்டுக்கு நேரம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வந்துடும் உங்களுடைய ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸ்ன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 200 ருபீஸ் பை பண்ணுறேன். ஓகே, இப்போ பை பிடிசி அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். இப்போது நீங்கள் இங்கேயும் வாட்ச் பண்ணிக்கணும். 12,36,499 வந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் மார்க்கெட்டோட இதை வச்சு உங்களுக்கு டிலே ஆகி உங்களுக்கு பிடிசி கிடைச்சிடும். இப்போ நான் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் ஆர்டரு ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 123 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆர்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து செல் பண்ணிடலாம். இப்போ அதே ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பை பண்ணும்போது இதை கிளிக் பண்ணணும், பை செல் ஓகேங்களா. ஓகே, இப்போ அதே ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.01 சதோசியோட வேல்யூ எவ்வளோ இருக்குங்க அதெல்லாம் 0.001 சதோசி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஓகேங்களா. இருந்தாலும் உங்களுக்கு லைவாக எப்படி பை பண்ணுறது அப்படின்றது
தெரியுன்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சிம்பிள் காமிக்குது பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டக்கூடிய செல் ஆர்டரு, ஓகேங்களா. இப்போது 12,35,000 நம்ம 36,499 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே ஒருத்தர் 12,35,900 வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறது ரெடியாக வந்துட்டாரு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக செல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆர்டர் இருக்கும். ஓப்பன் ஆர்டர் போய்ட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கேன்சல் ஆர் மாடிஃபைங் கட்டும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இங்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12,35,900 வந்துருச்சு. இப்போ நேரம் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ விற்றுருந்துருக்கும். ஸோ இப்போ 12,35,899 ரூபாய்க்கு போட்டுருவோம், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் செல்லாக வந்துருக்கு, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஆர்டரில் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஆல்ரெடி செல் ஆகிடுச்சு நம்ம போட்ட அமௌண்ட்டு, ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பை பண்ணணும் ப்ளஸ் செல் பண்ணணும், ஓகேங்களா.